சென்னையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பயணியின் கழுத்தில் தடை செய்யப்பட்ட மாஞ்சானூல் அறுத்து விபத்து ஏற்பட்டது. மண்ணடியைச் சேர்ந்த மணிகண்டன் ராயப்பேட்டை பெசன்ட் சாலையில் உள்ள மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது தடை செய்யப்பட்ட மாஞ்சானூல் அவருடைய கழுத்தை அறுத்தது. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பிஎட் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களுக்கான புதிய விதிமுறைகளை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தேசிய ஆசிரியர் கவுன்சில் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிஎட் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் நிர்வாக சங்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அண்மையில் விதித்துள்ள புதிய விதிமுறைகள் சட்டவிரோதமானது என்றும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தது. பிப்ரவரி 15ஆம் தேதி பாமக சார்பில் சேலத்தில் அரசியல் மாற்றத்திற்கான மாநாடு நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் பேசிய அவர் 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் பாமக தலைமையில் கூட்டணி அமைக்கும் வகையில் மாநாடு நடைபெறும் என்றார். வனப்பகுதியை ஒட்டிய கிராம பகுதிகளுக்குள் யானைகள் வராத வகையில் வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜி.கே. மணி வலியுறுத்தினார். மாற்று மதத்தில் உள்ள 108 பேரை இந்து மதத்திற்கு மாற்றும் நடவடிக்கையில் ஈடுபடும் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்தை கைது செய்ய கோரி இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் அப்துல் ரஹீம் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மத சுதந்திரம் என்பது தனிப்பட்ட உரிமை என்றும் கட்டாய மத மாற்றத்தில் ஈடுபடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அப்துல் ரஹீம் கேட்டுக் கொண்டார். RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் கிறிஸ்தவர்களை கட்டாய மதம் மாற்றும் முயற்சியில் ஈடுபடுவதாக கூறி சென்னையில் கிறிஸ்தவ பாதிரியார்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவாழ்வு மக்கள் கட்சி சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிரியார்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். தேயிலை தோட்டத்திற்குள் உலாவரும் காட்டெருமை கூட்டத்தால் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். தேயிலை தோட்டங்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களை சில நேரங்களில் காட்டெருமைகள் துரத்துவதாக தெரிவித்துள்ளனர். ஊட்டி கோத்தகிரி சாலையில் இரவு நேரங்களில் காட்டெருமைகள் முகாமிடுவதால் வாகன ஓட்டிகளுக்கு சிரமம் ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். சேலம் அருகே அனுமதி பெறாமல் செம்மண் கடத்திய லாரியை அதிகாரிகள் மடக்கி பிடித்து பறிமுதல் செய்தனர். ஓமலூர் அருகே மேச்சேரி சாலையில் வாகன சோதனையில் அதிகாரிகள் ஈடுபட்டிருந்த போது நிற்காமல் சென்ற லாரியை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். லாரியை சோதனை செய்த போது அனுமதி பெறாமல் செம்மண் கடத்தியது தெரியவந்தது. காளகஸ்தி ராகுகேது கோயிலில் உள்ள வெள்ளியை விற்பனை செய்வதில் அதிகாரிகள் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது கோயிலில் 18.5 டன் வெள்ளி உள்ளதாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன் வெள்ளி சுமார் 110 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்திருக்கலாம் என தெரிகிறது. சந்தையில் வெள்ளியின் விலை குறைந்து வரும் நிலையில் தற்போது விற்பனை செய்தால் சுமார் 30 கோடி ரூபாய் வரை கோயிலுக்கு இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக பக்தர்கள் தெரிவித்துள்ளனர்.